ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ரசம். இவரும் சேர்ந்து எனக்கு சமைக்கும் போது ஹெல்ப் பண்றாரு, அதனால இவரும் வந்துட்டாரு. இன்னைக்கு ரசம் தான் செய்ய போறோம். நிறைய வீட்டுல பொண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசமே நல்லா வராது. அதுல நானும் ஒரு ஆள் தாங்க. நிறைய வாட்டி ட்ரை பண்ணி இப்போதான் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ரசம்லாம் இப்ப நல்லா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி செய்யலான்ட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி பொறப்பா இருக்கணும். இது நம்ம ஒரு முக்கணும் வேற பிளேட்டுக்கு நம்ம மாத்திரலாம். ஓகேவா? பூண்டை வந்து நம்ம தனியா அரைச்சோம்னா நம்மளுக்கு மிளகு சீரகம் கொஞ்சம் நல்லா அடப்படும். அதனால ஒரு 7-8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம்னா ரசம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமா, இப்ப நம்ம எடுத்து வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 பெரிய தக்காளி எடுத்து வந்து நான் தண்ணியில கரைச்சி நசுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இதனால நம்ம இது பண்ணிக்கலாம். பெருங்காயம் இது நல்லா கரைச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி, இதையும் நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதையும் கரைச்சி அந்த தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஊத்திக்கலாம். இருப்பா, கொஞ்சமா ஊத்து. போதும். நீ தொடக்கூடாது. இப்ப தண்ணி வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது போதும். ஆமா, இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா புளி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது கரைச்சாச்சு. இப்போ ரசத்தை வந்து நம்ம தாளிக்க ரெடி பண்ணலாம். ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். அது கூட மிளகு சீரகம், பூண்டு, பச்சை மிளகாவும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதக்குனதும் நம்ம கரைச்சி வச்ச ரசம் இப்போ கரைச்சி வச்ச புளி தக்காளி கரைசலை வந்து இதில் ஊற்றிருக்கோம். இப்போ அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள்,
பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. அது கூட வந்துட்டு மேலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலரி விட்டுக்கலாம். ரசம் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நுர மாதிரி வந்தோடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சிருச்சு அப்படின்னா ரசம் நல்லா இருக்காது. ஆமாம், இவருக்கு வந்து ரசத்துக்கு வந்து எப்பவுமே அப்பளம் மட்டும்தான் வேணும். இவருக்கு ரசம் அப்பளம் இருந்தால் சாப்பிட்ருவார் இவர். ஆமாம், இது என்ன பிரணவ்? சமைச்சாச்சு. ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கன்னா லைட்டாக நுர மாதிரி வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க விட வேணாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சொல்லு, வாங்க எல்லாரும் சுடு. வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஓகே, பாய்.